காளான் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் வந்து 4 எடுத்திருக்கேன், தக்காளி 3, இஞ்சி பூண்டு விழுது, பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன், சோம்பு 1 டீஸ்பூன், பிரியாணி இலை 3, காளான் 400 கிராம், பாஸ்மதி ரைஸ் வந்து 700 கிராம் எடுத்திருக்கேன், புதினா மல்லி 2 கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். குக்கரை வச்சு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். ஒரு 5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன், பெரிய டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஒரு வாசனைக்காக. ஃபுல்லாகவே நெய்யிலே செய்யணும்னு செய்யலாம். நான் வந்து ஆயிலும் நெய்யும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி செய்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை சோம்பு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அது பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த புதினா வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்றேன். கொஞ்சத்தை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சத்தை அரைக்க போகிறேன். பாருங்கள், அந்த பாதியை வந்து நான் அரைச்சிட்றேன். அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். நான் வந்து ஒரு 3.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாடை போகணும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் புதினா வந்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் அதை மிச்சம் இருக்கிற புதினாவையும் மல்லியும் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா காளானை புழிஞ்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன். 2-3 தடவை கழுவி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு அதில் ஆட் பண்ணுறேன். நானூறு கிராம் ஆட் பண்ணியிருக்கேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்க நல்லா காளான்லாம் வெந்துருச்சு. இப்போ நான் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். ஒரு 30 கிராம் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் செய்கிற பிரியாணி வந்து ஒரு 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். வந்து புதினா வந்து நான் அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். வந்து நான் பிரியாணிக்கு வந்து 2 மடங்கு தண்ணி எடுக்கிறேன். இது வந்து பாஸ்மதி ரைஸ் 2 மடங்கு தண்ணி எடுப்பேன். அந்த தண்ணியில் தான் நான் அந்த புதினாலாம் அரைச்சிருக்கேன். அளந்து முதல்ல எடுத்து வச்சிடணும். அந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுதாக இருக்கட்டும் புதினாவாக இருக்கட்டும் அரைக்கணும். இப்போ வந்து தேவையான பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு எப்பவுமே ஆட் பண்ணிடலாம். பாருங்க தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த டம்ளரில் நான் 3.5 டம்ளர் அரிசி எடுத்தனால 7 டம்ளர் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியிலே நான் வந்து எல்லாமே அரைச்சிருக்கேன். மிக்ஸி ஜாரில் எல்லாமே நம்ம அதிலேயே கழுவி ஊற்றிடலாம். வேறு எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. ஒன்றுக்கு 2 கரெக்டாக இருக்கும். ஏழு டம்ளர் தண்ணி கரெக்டாக நான் ஊற்றிருக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசியை நல்லா கழுவி வச்சுருக்கேன். நான் அதில் ஆட் பண்ணுறேன். தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு போடணும். இந்த அளவில் செஞ்சால் கரெக்டாக ஒரு பிரியாணி. பாருங்கள் அரிசி போட்டோடனே மறுபடியும் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குக்கரை மூட போகிறோம். அரிசி போட்டு கொதிச்சிருச்சு. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 25 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முந்தின ஸ்டேஜில் வைக்க போகிறேன். 25 நிமிஷம் ஆகட்டும். டுவெண்ட்டி 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீம் போனோடனே ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் கரெக்டாக நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்கு. நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள் குலையாமல். பாஸ்மதி ரைஸ் தான் 1க்கு 2 கரெக்டாக இருக்கும். அதே தண்ணியிலே எல்லாமே அரைச்சா கரெக்டாக வரும். சுவையான காளான் பிரியாணி ரெடி.